நம்ம வீட்டு மகாலட்சுமி பவர்ட் பை ரியல் ஃப்ரூட் ஜூஸ் தொடர்கிறது. டங் டங் டிக டிக டங் டங். ஐயையோ வாடி புள்ள ஆளில்ல வீட்டுக்குள்ள, ஐயையோ வாடி புள்ள ஆளில்ல வீட்டுக்குள்ள, வச்சுக்க என்ன வாழ பழுக்காத பாசி போல. Dang 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 diga diga dang dang. மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா கண்கள் கசக்கி நான் துள்ளி எழுந்தேன், அது காதில் சொன்னது ஹலோ ஹலோ. நிலா நிலா கை வருமா இல்லை இல்லை கை சுடுமா. I'm like a princess, always gotta keep my head up. Took your mask, red trash, and now I got my own place. All I'm a top end, my looks my wallet gone. Not sending by the girl alive, put it on. Stylish, தமிழச்சி, electrical English, தமிழ்கட்சி, என் தேகத்தில் Spanish நிறம் மாற்றி, தேர்ந்தெடுக்கின்ற Irish நிகழ்ச்சி. உரப்பில் தமிழச்சி, மனசுத்தி ஒரே எழுத்தில் பேரச்சி, சில முத்தங்களை நெருப்பில் சுட வச்சு, நான் தந்ததுமே அதுவும் உன்னச்சு. யார் எனக்கும் மேலே இல்லை. Hi, hello, good evening, vanakkam, and welcome to this episode of Namma Veet Mahalakshmi. As always, 4 contestants வந்திருக்காங்க. இன்னைக்கு போட்டி போடுறதுக்காக, ஜெயிக்கிறதுக்காக. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில அந்த அளவுக்கு உங்களுக்கு பரிசெல்லாம் கொடுக்குறோம், வீட்டுக்கு எடுத்துட்டு போய் என்ஜாய் பண்றதுக்காக. இன்னைக்கு ஃபைனல் பரிசு யாருக்கு என்ன வரப்போகுது தெரியல, பட் அது கடைசியில தான் தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கு. Let me meet the participants. விஜயசாந்தி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Hi ma'am, I'm teacher. டீச்சர், Montessori. மாண்டசரி டீச்சரா இருக்கீங்க. alright, so நிறைய குழந்தைங்க சுத்தி இருப்பாங்க. ஆமா, நிறைய எப்பவுமே சேட்டைகள் பண்ணுவாங்களா? ரொம்ப கியூட்டா இருக்கும்ல. கியூட்டா ரொம்ப இருப்பாங்க. பிடிக்கும். பாதி பேர் மாண்டசரில அழுதுட்டு இருப்பாங்க, மம்மி ஐயோ இல்லப்பா, இப்பலாம் நம்மளதான் இப்பலாம் அழ வைக்கிறாங்க. they are too cute actually. அப்படிங்களா? அவங்க மழல தான் ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. so sweet. thank you and welcome to the Thank show, you, ma'am. விஜயசாந்தி. Thank you. ரஞ்சனி, Hi ma'am. ஹாய், நீங்க என்ன பண்றீங்க? TCS. டிசிஎஸ் பண்றீங்க. alright, and யாஸ்மின், Hi ma'am. ஹாய், TCS ல work பண்றேன். நீங்களும் டிசிஎஸ்ல வர்க் பண்றீங்க. Yes. கனெக்ஷன். Friends. ஸ்ரீநிதி, டான்ஸ் ப்ரொஃபசர். டான்ஸ் ப்ரொஃபஷனல், கிளாசிக்கல் டான்ஸ் ஆயா ஸ்கூல் வச்சு நடத்திட்டு. ஸ்கூல் வச்சு நடத்திருக்கேன். பரதநாட்டியம். ஆமா. alright, so 4 பேர், 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. பட் of course all of you இங்க இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கணும். ஹெல்ப் பண்ணணும், ஹெல்ப் பண்ணாம இருக்கணும், எல்லாமே கலந்து வரணும். ரெடியா இருக்கீங்களா? Ready. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நேருக்கு நேர். நேருக்கு நேர் ரவுண்ட்ல ஒரு டாபிக் கொடுத்துருவேன். அந்த டாபிக் ஏத்த மாதிரி 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க 2 பேரும் பேசணும். so first it's going to be A and C, ரெண்டாவது B and D. so போட்டி போடணும், பேசணும். யார் எவ்வளவு நல்லா பேசுறாங்க அது பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நான் மார்க்ஸ் கொடுக்க போறேன். ரெடி? Ready ma'am. லெட்ஸ் ப்ளே நேருக்கு நேர். விஜயசாந்தி and யாஸ்மின், ரெடி? Ready ma'am. உங்களுக்கான டாபிக், நீங்க 2 பேரும் தோழிகள். இதுல ஒருத்தி இன்னொருத்தி கிட்ட நகை வாங்கி, தங்க நகை வாங்கி போட்டுட்டு யூஸ் பண்ணிருக்கு. அந்த நகை இப்போ மிஸ் ஆயிடுச்சு. அந்த விஷயத்தை தோழி கிட்ட சொல்லி சாரி கேட்கணும். அதுக்கு இன்னொரு தோழி வந்து திட்டி சண்டை போடணும். யார் எந்த கேரக்டர் எடுத்துக்கிறீங்க? சண்டை போடுறேன். நீங்க சண்டை போடுறீங்க, நீங்க போய் சாரி சொல்றீங்க. சாரி சொல்றீங்க. ரைட், 2 பேருக்கு 2 minutes டைம் இருக்கு. யார் எப்படி பேசுறாங்களா அது பொறுத்து தான் நான் வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்க போறேன். ரெடி? and your time starts now.
ஹாய் ஹஸ்பண்ட், எப்போ ஃபங்க்ஷன்ல நல்லா இருந்துச்சா? உன்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்களா? நல்லா இருந்துச்சுல எல்லாமே? ஏன் டல்லா இருக்க? வந்திருந்தாங்க ஆனா என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? வீட்ல ஏதாவது சண்டையா? ஒன்றும் இல்லைம்மா, உன் நகை வந்து தொலைஞ்சு போச்சு. யாரோடதுடா? கல்யாணம் பொண்ணுதா? இல்லைம்மா உன்னோட. என்ன சொல்ற? நான் உனக்கு கொடுத்த நகையா? ஆமா, என்ன யாஸ்மின் சொல்ற? உனக்கு என்ன விளையாட்டா போச்சா? இல்ல, நான் பத்திரமா அந்த மரத்துல காய்க்குதுன்னு பத்திரமா தானே நான் வச்சிருந்தேன். எப்படி உனக்கு கூட்டத்தினால எனக்கு தெரியலம்மா. ஏய், கல்யாண வீட்னா கூட்டம் இருக்காதா? எல்லாம் தனித்தனியா இருப்பாங்களா என்ன? நீ கல்யாண வீட்டுக்கு போனியா இல்ல வேற எங்கயா போனியா? கல்யாண வீட்டுக்கு போனா தொலை. என்ன நீ சொல்ற யாஸ்மின்? எல்லாரும் நகை போட்டல, நீ மட்டும் தான் நகை போட்டு போனியா? நான் நகை போட்டுலாம் பொறுப்பு போறேன். நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சாப்பாடு சாப்பிடறதுல ரொம்ப கூட்டமா இருந்துச்சுமா, நான் பத்திரமா தான் போட்டுட்டு இருந்தேன். நான் செக் பண்ணிட்டே இருந்தேன். என்ன எனக்கு புரியவே இல்லை யாஸ்மின். நான் உனக்கு அவ்வளவு கரெக்டா ஊக்கு எல்லாமே செக் பண்ணி தானடா கொடுத்தேன். உனக்கு தெரியல என் ஹஸ்பண்ட் எவ்வளவு கோவப்படுவாங்க. நான் தெரியாம தானே கொடுத்தேன். ஏன் எனக்கு புரியவே இல்லை. நீ ஏன் இப்படி இருக்க? நீ ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க? நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னும் மாறவே இல்லையா நீ? இங்க பாரு, நிலைமைய புரிஞ்சுக்கோமா. நான் வேணும்னே தொலைக்கணும்னு போல, அங்க அந்த நிலைமை தொலைஞ்சு போச்சு. யாரும் இங்க பாரு, 2 வாரம் அவகாசம் கூட நான் கண்டிப்பா நான் உனக்கு நீ சொல்றதே எனக்கு பிடிக்கவே இல்லை யாஸ்மின். எனக்கு புரியவே 2 வாரத்துல நீ எப்படி இங்க கொடுப்ப? பாரு, நம்ம எவ்வளவு நாள் தோழிகளா இருக்கும். நீ சொல்றது சரிமா? என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்ல முடியுமா? அவ என்னோட தோழி, அவ தொலைச்சிட்டது வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. உனக்கு பரவாயில்லையா? உனக்கு நான் இது ஏன் தப்பு? நான் கொடுத்திருக்க கூடாது. நான் கொடுத்தது தெரியுமா? அது ஏன் தப்பு? என்னோட முட்டாள்தனம் அது. நீ கொடுத்தது உங்க புருஷனுக்கும் தெரியாது, உங்க வீட்டுக்கும் தெரியாது. இப்ப அவங்க கிட்ட இருந்து மறைக்க சொல்றியா? என்ன நகை நாளைக்கு மறைக்க சொல்லல. ஒரு வாரத்துல கல்யாண நாள் வருது. எல்லா 300 ரூபாய்க்கு நான் ஒரு போலி நகை வாங்கி தரேன், அதை அப்படியே வச்சுக்கோ. ஒரு 2 வாரம் அவகாசம் கூட நான் உனக்கு வாங்கி என்ன கொடுத்தேன். 420 சொல்லுவாங்க என் ஹஸ்பண்ட். வேற எதுவும் அப்படி சொல்ல இல்லம்மா, நீ தோழி புரிஞ்சுக்கோ. நான் 2 வாரம் அவகாசம் கூட நான் உனக்கு கண்டிப்பா தந்துருவேன், திருப்பி தந்துருவேன். அந்த நகை நான் கண்டிப்பா 2 வாரத்துல நான் சொல்றேன் அடுத்த வாரம் தர மாட்டேன்னு சொல்லலம்மா, தெரியாம நடந்தது. நிலைமை எல்லா நகையும் மாட்டிட்டுவான்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன, நான் யார் யார்கிட்ட திட்டுவாங்கன்னு இருக்கும் உன்னால. நீ என் தோழி தானே, என் சின்ன வயசு தோழி தானே, நீ சொன்னா புரிஞ்சுப்பாங்கம்மா. எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை நீ சொல்றது. நீ என்கிட்ட நகை கொடுத்தது வீட்டுக்கு தெரியாது. உன் salary என்ன, உன் பேக் எல்லாம் எனக்கு தெரியும். நீ எப்படி கொடுப்பேன்னு நினைக்கிற நீ? அப்படி இல்ல. 2 வாரம் சரி, இப்ப எனக்கு ஒரு வாரத்துல நீ கொடுக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்றேன். டைம் அப். விஜயசாந்தி, ஐ லைக் தி வே யூ ஸ்பீக். நீங்க பேசின விதம் பிடிச்சிருந்தது. நான் வீட்ல திட்டு வாங்கணும் அதுன்னு இருக்கு. பட் விஜயசாந்தி, ஐ லைக் இட். ஸ்டில் அது சில விஷயங்கள் ரெபிட்டேட்டிவா இருந்தது. உங்களுக்கு 95 பாயிண்ட்ஸ். ஓ, thank you மேம். யாஸ்மின், ஐ தாட் நீ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசியிருக்கலாம். அந்த ஸ்ட்ராங் எப்படி தொலைஞ்சதுன்னு அது உங்களுக்கு தெரியல. பட் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். உங்களுக்கு 85 பாயிண்ட்ஸ். அடுத்தது ஸ்ரீநிதி அண்ட் ரஞ்சினி, 2 பேர் ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான டாபிக், உங்க மகளுக்கு தரகர் மூலம் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா உங்க மாப்பிள்ளை சரியான குடிகாரர். இப்போ உங்க மகள் ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த சமயத்தில் அந்த தரகரை நேர்ல பார்த்துட்டு அவர்கிட்ட சண்டை போடுறீங்க. அதே சமயத்துல அந்த தரகர் தன் சார்பாக இருக்க நியாயத்தை எடுத்து சொல்றாரு. இப்போ யார் மேரேஜ் புரோக்கர் ஆக்ட் பண்ண போறீங்க, யார் மதர் ஆக்ட் பண்ண போறீங்க? புரோக்கர். நீங்க புரோக்கர், நீங்க மதர். ஆமா, ரெடி? ரெடி. 2 மினிட்ஸ் டைம் இருக்கு உங்களுக்கு. கோ. தரகரே, என் பொண்ணுக்கு என்ன மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கீங்க நீங்க? நல்ல ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா பார்த்து தான் உங்களுக்கு. ப்ரொஃபஷனலா? எஸ், ஆஃப் கோர்ஸ். யார் சொன்னா? அவனோட ப்ரொஃபஷனல் டீடைல்ஸ் குடிகாரன். உங்களை பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க சொன்னா இப்படிதான் பாப்பீங்களா? பார்த்து கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. ஆனா நீங்க மறுபடியும் போய் பார்த்திருக்கணும், அவர் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிட்டு. நீங்க உங்க ஆட்களை வச்சு நாங்க வந்து கரெக்டா தான் விசாரிச்சோம். நீங்க கரெக்டா பொய் சொல்லிருக்கீங்க, நீங்க கரெக்டா சொல்லல. நீங்க விசாரிச்சிட்டீங்கன்னா அப்ப எதுக்கு நான் அப்படி போய் சொல்ல போறேன்? அப்ப நான் போய் சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிரும்ல விசாரிச்சிட்டா? இல்ல, நீங்க கரெக்டான எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எனக்கு நீங்க சொல்லவே கிடையாது. அப்ப நீங்க இப்ப என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட தெரியுங்களா உங்களுக்கு? நீங்க விசாரிச்சது ஆமாவா இல்லையா? சரிங்களா? ஐடி கம்பெனின்னு பொய் சொல்றீங்க நீங்க. விசாரிச்சது ஆமாவா இல்லையாங்க, அதை சொல்லுங்க முதல்ல. நீங்க விசாரிச்சு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்லிருக்கணும். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க, அந்த வேலையை ஒழுங்கா பண்ணணும். சரிங்களா? ஐடில சொல்லும் போது அப்ப பல்ல காட்டுனீங்க, இப்ப என்னன்னா வந்து என்ன திட்டுறீங்க. யாரும் பல்ல காமிக்கலங்க. நீங்க வந்து கரெக்டா சொல்லியிருந்தா நாங்க கரெக்டா விசாரிச்சதுல நாங்க கரெக்டா இருக்கோம். சரிங்களா? விசாரிச்சது கரெக்டா இருந்துச்சுன்னா அப்ப அந்த பையன் உங்களுக்கு உங்க கான்செப்ட் பிரகாரம் பையன் நல்ல பையன் அப்படின்னு பார்த்து தானே பொண்ணு கொடுத்தீங்க. நல்ல பையன் நீங்க சொன்னதுனால நாங்க பார்த்தது. சரிங்களா? நாங்க போய் விசாரிச்சது வரைக்கும் நல்லவன் சொல்லி ஏமாத்துனது. நல்லவன் சொல்லி ஏமாத்தா அப்ப நீங்க தான் ஏமாந்துருக்கீங்க. அப்ப நான் உங்களை ஏமாத்தல. நீங்க இல்லைங்களே, நீங்க சொல்லும் போதே வந்து கரெக்டான பர்சன் நீங்க சொல்லிதான் எனக்கு இது பண்ணீங்க. சரிங்களா? கன்ஃபார்மா சொன்னீங்க, அடிச்சு சொன்னீங்க. கடைசியில இல்லையே. அடிச்சு பையன் நல்ல பையன் தான் சொன்ன தவிர அவன் குடிப்பானா குடிக்க மாட்டானான்னு சொல்லவே இல்லையே. சரி, இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்க? நான் என்னங்க சொல்ல முடியும்? இப்ப சப்போஸ் பொண்ணு நல்லா வாழ்ந்தா நீங்க வந்து எனக்கு என்ன நகை நட்டு ஏதாவது தர போறீங்களா? ஒண்ணும் இல்லல்ல. அப்ப பொண்ணு இது பண்ணா மட்டும் வந்து என்கிட்ட சொல்றீங்க, அதையும் என்கிட்ட சொல்லாதீங்க.
எப்படி சொல்லாம இருக்க முடியும்? முழுக்க முழுக்க அன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கும்போது நீங்க வந்து என்ன சொன்னீங்க, பையன் ஐடி ஓகே, எனக்கு எங்க பொண்ணும் வந்து ஐடி, ஸோ வந்து மேட்ச் ஆயிடும் அப்படிலாம் சொல்லி தானே நீங்க வந்து அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போனீங்க. முழுக்க முழுக்க ஒரு தரகரோட இதுதான் இருக்கு. சரிங்களா? தரகர் ஒன்றும் வந்து கடைசி வரைக்கும் அவங்க லைஃப் லாங் ஒரு குடும்ப நடத்துறாரான்னு லைஃப் லாங் இல்ல, பார்த்துட்டு கரெக்டா சொல்லணும். கரெக்டா சொல்லாதது ஏன் உங்க மேல கரெக்டா தப்பு? சொன்னதுக்கு அப்புறம் தாங்க கல்யாணமே நடந்துச்சு. கரெக்டா நீங்க சொல்லவே கிடையாதுன்னு நான் சொல்றேன். அப்ப நான் நீங்க ஒழுங்கான பேரண்ட்ஸ் இல்லைன்னு ஒத்துக்கோங்க. யாரு? நான் ஒழுங்கான பேரண்ட்ஸ் இல்லையா? ஆமா, ஒழுங்கான நீங்க parents கரெக்டா விசாரிச்சிருப்பாங்க. சொல்லலங்க. நீங்க ரீசெக் என் பண்ணி பொண்ணுக்கு இப்ப என்ன வழி அத சொல்லுங்க நீங்க. அது நீங்க வந்து உங்க பொண்ணு வச்சு எதை சொல்றது? எல்லாமே. சரி வாங்க. எங்க வரணும்? வாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. எதுக்குங்க? வாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. எந்த ஐடென்டிஃபிகேஷன் இல்ல, எந்த ப்ரூஃப் எந்த இல்ல, எந்த எப்படி எனக்கு ஐடென்டிஃபிகேஷன் இல்லையா? இல்லையா? ஆமா, எங்களுக்கு தெரியும். டைம் அப். டைம் அப். இது சண்டை தான் போட சொன்னேன். உங்க பொண்ணு வந்து கஷ்டப்படுறதா அந்த டீட்டெயில் எடுத்து கொடுத்தாங்க. நீங்க மாப்பிள்ளை சரியா பார்க்கலன்னு சொல்றீங்க. மாப்பிள்ளை சரியா பார்க்கலன்னா நீங்க போய் விசாரிச்சிருக்கணும்ல. தரகர் வந்து சொல்வாரு, அந்த பையன் வந்து கோடிக்கணக்குல சொத்து இருக்குங்க, பார்த்தா கோடிக்கணக்கான சொத்து இருக்கிற வீட்டுல வேலைக்காரன் இருந்தா நீங்க போய் விசாரிக்க மாட்டீங்களா? வெளியில இருந்து காமிச்சிருவா, இதா வீடுங்க, அதை நம்பிட்டு வந்துருவீங்க. இல்ல இல்ல அப்படி இல்ல, பொய் சொல்லி ஏமாத்திட்டாங்க. எப்படிங்க? கன்ஃபார்மா ஏமாத்திட்டாங்க. அக்க பக்கத்துல இருக்கிறவங்கள விசாரிக்கணும். இல்ல எல்லாமே விசாரிச்சதுல நல்லவன்னு சொல்லிதான் இது பண்ணது. அப்புறம் அவர் மேல தப்பு இல்லையே. அவங்க மேல தப்பு இல்ல அப்படிங்கறதோட அவங்க பொய் சொல்லி ஏமாத்துனாங்க அப்படிங்கறது என்னோட வாதம். சண்டை எதுக்காக போடுறீங்க? சண்டை வந்து பொண்ணு வந்து கஷ்டப்படுறா. அது எப்போ குடிகாரன். ஒரு தடவை தான் வந்தது. நீங்க வந்து தவறான மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்தீங்க, பொய் சொன்னீங்க, அதுதான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. பொய் சொல்ற விஷயம் எத்தனை தடவை சொன்னீங்க? ஓ, இப்ப புரியுதா? You have to move further. ஒரே டாபிக் பேசிட்டு இருந்தா it gets stagnated point வந்துரும்ல. ஆனா என்னடா ஒரே டாபிக் பேசிட்டு இருந்தாங்க, அது முன்னாடி கொஞ்சம் போகணும். ஓகே, லெட்ஸ் see. ரஞ்சினி, உங்களுக்கு I'll give you 85 points and ஸ்ரீநிதி உங்களுக்கு 80 points. இந்த ரவுண்ட் இங்க முடியுது. இந்த ரவுண்ட்ல பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா விஜயசாந்தி 95 points, ரஞ்சினி 85 points 85, யாஸ்மின் நீங்களும் 85 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க, அண்ட் ஸ்ரீநிதி நீங்க 80 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. இந்த ரவுண்ட் இங்க முடியுது. அடுத்த ரவுண்ட் இருக்கு. பட் this round is கண்டுபிடி ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல ஒரு பிக்சர் வரும், கம்ப்ளீட்லி blurred-ஆ இருக்கும். பட் அந்த பிக்சர்ல யாரோ இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு அவுட்லைன் இருக்கும். you'll be able to make out. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ். செகண்ட் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா அண்ட் ரைட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ். தேர்ட் ஆப்ஷனுக்கு போய் ரைட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ். ராங் ஆன்சர் இருந்தா எந்த பாயிண்ட்டும் வராது உங்களுக்கு. So are you ready to play? Yes ma'am. Ready. Let's play. கண்டுபிடி. விஜயசாந்தி உங்களோட ஆரம்பிக்க போறோம். 95 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கு. உங்களுக்காக ஃபர்ஸ்ட் பிக்சர் for 200 points. Picture please. Five, 4, 3. செகண்ட் சான்ஸ். Okay. 100 points காக. ஓகே ஃபைன். Yeah. பார்த்திபன் சார். பார்த்திபன் 100 points காக பார்த்திபன் சொல்லிருக்கீங்க. ரைட் ஆர் ராங்? சரியா தவறான பாப்போம். சரி இருந்தா 100 points உங்களுக்கு. ரைட் ஆன்சர். சக்கர கட்டி சந்தன பெட்டி, இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. சக்கர கட்டி சந்தன பெட்டி, இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. பார்த்திபன் was the right answer. உங்களுக்கு 100 points. விஜயசாந்தி உங்க total score 195 points. அடுத்தது ரஞ்சினி, ரெடி? Yes ma'am. 200 points காக உங்க பிக்சர். Second chance. செகண்ட் 100 points காக. Five, 4, Third. 50 points kaga please.
ரம்யா விச் ரம்யா? இப்போ கூட அரசியல் இறங்கி. ஓகே, குத்து ரம்யா. ஆ குத்து ரம்யா or திவ்யா ஸ்பந்தனா. Right answer இருந்தா 50 points, இல்லைன்னா 0 points. Picture Divya or குத்து ரம்யா. Right or wrong? நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க. அதுதான் என்னுடைய ஆக்சுவல் கெட்டப்புங்க. மேம் அதுல ஒல்லியா தெரியுது மேம். மூடி எடுத்தா இந்த விகெல்லாம் எடுத்தா அப்படிதான் இருப்பேன். அப்ப இது wig. ஆமாங்க, இது விக்குங்க, இது ஒரிஜினல் ஹேர் கிடையாதுங்க. என் ஹேர் இது வரைக்கும் லாங்கா இருக்கும். அப்ப என்ன ஏமாத்திட்டீங்க, wig ஏமாத்திட்டீங்க. இதுதான் என் ஒரிஜினல் ஹேர் நினைச்சீங்களா? இவ்வளவு ஷார்ட் ஹேர்ல என்னைக்கு அது பாத்திருக்கீங்களா? என் ஜன்மத்துல இவ்வளவு ஷார்ட்டா நான் வெட்டதே கிடையாது. எங்க அம்மா என்ன வீட்ல இருந்து துரத்துருவாங்க இவ்வளவு ஷார்ட்டா வெட்டினேன்னா. அதெல்லாம் விக் வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணுவேன். அதை விட லென்த்தா இருக்கும், இடுப்பு வரைக்கும் இருக்கும் என் முடி. போங்க மேம், ஏமாத்திட்டீங்க. Anyways, Ranjini, 0 points உங்களுக்கு. So உங்க score remains on 85. Thank you. And next, Yasmin. Ready? நீங்களும் 85 pointsல இருக்கீங்க. And உங்களுக்காக ஒரு picture வரப்போகுது. Take a look. Picture, please. ஓகே. யா யாஸ்மின் சொல்லுங்க. மணிவண்ணன். மணிவண்ணன் சார். சரியான பதில் இருந்தா 200 பாயிண்ட்ஸ், ராங் ஆன்சர் இருந்தா 0 பாயிண்ட்ஸ். Confirm. கன்ஃபார்ம்ட் மணிவண்ணன் சார். Picture, please. Yes. குன்றத்துல கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சங்கிளி போல வந்த அஞ்சல உன்னை கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில ஆன கவனி கிடாண்ட எலிப்பெண் கேட்டு மேலாண்ட பிளவுஸ் காட்டி குதிச்சாலே என்னாண்ட கலர் பிளவுஸ் புல்லுங்க சிரிச்சாலே விட்டாண்ட. மணிவண்ணன் சார், we lost him last year. என் ஹஸ்பண்டோட குருநாதர் அவர். அண்ட் ஐவ் நெவர் சீன், என் வீட்டுக்கார் வந்து அழுது நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் மணிவண்ணன் சார் காலமானாருக்கு தெரிஞ்ச உடனே அவரும் சத்யராஜ் சார் வந்து பயங்கரமாக அழுதாங்க. ஏன்னா both of them are very very close to மணிவண்ணன் சார். ஸோ our greatest sympathies to the family. 200 pointsக்கு ரைட் ஆன்சர் கொடுத்தீங்க. ஸோ 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு, 285 பாயிண்ட்ஸ். அடுத்தது ஸ்ரீநிதி, 80 பாயிண்ட்ஸ் இருக்கு. ரெடி? ஸ்ரீநிதிக்காக 200 பாயிண்ட்ஸ்க்காக பிக்சர். Five. 100 point. 100 points. Okay, 100 points kaga please. ஸ்ரீதேவி. கேள்வி கேக்குறீங்களா பதில் கொடுக்குறீங்களா? பதில் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி full stop. ஓகே. Right answer இருந்தா 100, wrong answer இருந்தா 0. ஸ்ரீதேவி, right or wrong? மல்லிகா ஷெராவத். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த. That was Mallika Sherawat. உங்களுக்கு 0 points, so your score remains at 80. கண்டுபிடி ரவுண்ட் இங்கே முடியுது. இந்த ரவுண்ட் எண்ட்லெஸ் ஸ்கோர்ஸ் பாத்தீங்கன்னா விஜயசாந்தி நீங்க 100 பாயிண்ட்ஸ்க்கு ரைட் ஆன்சர் கொடுத்தீங்க, உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ 195 பாயிண்ட்ஸ். ரஞ்சினி 85 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அப்படியே இருக்கு because I didn't get a right answer. யாஸ்மின் 200 பாயிண்ட்ஸ்க்கு ரைட் ஆன்சர் கொடுத்தீங்க, உங்க ஸ்கோர் 285 பாயிண்ட்ஸ். அண்ட் ஸ்ரீநிதி ராங் ஆன்சர் வந்தது, உங்க ஸ்கோர் அப்படியே 80ல இருக்கு. இந்த ரவுண்ட் இங்க முடிய போகுது. நெக்ஸ்ட் ரவுண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நிறைய இருக்கு. ஜெயிச்சுட்டு போறதுக்கு பாப்போம் who's going to win what and எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்றாங்க.
இந்த ரவுண்ட்ல ஸ்கோர் பண்ண முடியுதானா இல்லையா பாப்போம். ஏன்னா இந்த ரவுண்ட்ல பாயிண்ட்ஸும் இருக்கு, பட் நிறைய கிஃப்ட் ஹேம்பர்ஸும் இருக்கு. இந்த ரவுண்ட் பேர் திறந்திட சீசே. இந்த ரவுண்ட்ல 4 பாக்ஸஸ் உங்களுக்கு தெரியுது. 4 பாக்ஸஸ்ல பெரிய பெரிய பூட் வச்சிருக்காங்க. and the keys are here. இப்போ நீங்க என்ன செய்யணும்னா 1 நிமிஷம் டைம் கொடுக்க போறேன். ஒரு கீ எடுத்துட்டு ஓடி போய் பாக்ஸஸ் ஓபன் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த 1 நிமிஷத்துக்குள்ள நீங்க எத்தனை பாக்ஸஸ் ஓபன் பண்றீங்களோ that depends on you. ஓகே, ஸோ ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ், ரெண்டாவது பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ், தேர்ட் அண்ட் ஃபோர்த் டிபெண்ட்ஸ் எப்படி ஓபன் பண்றீங்களோ பாயிண்ட்ஸ் அது மாதிரி போயிட்டே இருக்கும். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னா அந்த பாக்ஸஸ்க்குள்ள வீட்டுக்கு எடுத்துட்டு போற மாதிரி கிஃப்ட்ஸ் வச்சிருக்கோம். அந்த பாக்ஸஸ் ஓபன் பண்ணும்போது அந்த உள்ள என்ன இருக்கு அதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். ரெடி? ரெடி. விஜயசாந்தி வாங்க. விஜயசாந்தி ஏதோ ஒரு கீ எடுத்துட்டு ஓடணும். 1 நிமிஷம் இந்த டைம் இருக்கு உங்களுக்கு. 195 உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. ரெடி? ரெடி மேம். கோ. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. சோ 100 பாயிண்ட்ஸ் கன்ஃபர்ம். பட் இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு உங்களுக்காக பாப்போம். பொன்மணி வழங்கும் வெட் கிரைண்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. ஆனா இது மட்டும் எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா நீங்க வந்து ஆடி காமிச்சாதான் இந்த கிஃப்ட் உங்களுக்கு கொடுப்பேன். ரெடி? ரெடி மேம். முழம் போட்டே மாறி கொடந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்டாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்டாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொடந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்டாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்டாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா டமாலே டமா 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 டமாலே டமா டனக்கு லக்கன டே டே டஸ்க் லக்கன டே டே டண்டனக்கா டனக்கனக்கா டே 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 விஜயசாந்தி, thank you for the performance. Thank and you, நீங்க 100 பாயிண்ட் ஜெயிச்சிருக்கீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 295 and அதே சமயத்துல ஒரு வெட் கிரைண்டர் ஜெயிச்சிருக்கீங்க. தேங்க் யூ. எப்படி வீட்ல இன்னைக்கு தோசை இட்லி எல்லாம்? கண்டிப்பா மேம். கண்டிப்பா. வடை. வடை உளுந்து போட்டு நல்லா பண்ணி. ஓகே, என்ஜாய். தேங்க் யூ. அடுத்தது ரஞ்சினி வாங்க. ரஞ்சினி, ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ண போறீங்களா 2 பாக்ஸ் ஓபன் பண்ண போறீங்களா? போங்க மேம். நான் எங்க போறது? நான் கேக்குறேங்க. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணுவீங்களா 2 பாக்ஸ் ஓபன் பண்ணுவீங்களா? முதல்ல எல்லாம் ஓபன் ஆகுதான் பாப்போம். கண்டிப்பா ஓபன் ஆகும். ரெடி? எஸ் மேம். 1 நிமிஷம் இந்த டைம் இருக்கு உங்களுக்கு. and take a key and run. Go.
ரஞ்சினி ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. சோ 100 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு நீங்க வீட்டுக்கு எடுத்து போறதுக்கு பாப்போம். இண்டக்ஷன் செட். Congratulations. தேங்க்யூ மேம். Thank you. ரஞ்சினி 100 பாயிண்ட்ஸ், 185 பாயிண்ட்ஸ் and ஒரு gift hamper நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அடுத்தது யாஸ்மின் 285 பாயிண்ட்ஸ் ஏற்கனவே இருக்கீங்க. வாங்க. ரெடி? ரெடி. ஓடணும். ஒரு நிமிஷத்துக்குள்ள பாக்ஸஸ் ஓபன் பண்ணணும். And your time starts now. திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி திருடா திருடி டண்டனகா 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 மத்தது ட்ரை பண்ணுங்க. டண்டனகா திருடா திருடி ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி One box யாஸ்மின். And இந்த பாக்ஸ்ல நீங்க என்ன ஜெயிச்சிருக்கீங்க? சஞ்சனா. இதுக்கு 2 gift வேறயா உங்களுக்கு? குரல் வர மாட்டேங்குது. அப்ப குரல் வரல, நான் ஒரு gift தான் கொடுப்பேன். இன்னும் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்ப்பா. இந்தாங்க வெச்சுக்கங்க. Thank you. Self gifted. இது வேணுமா? Blender. இது வச்சுட்டு அது கூட அட பாவிங்களா, தெளிவா இருக்கீங்க. போங்க. யாஸ்மின் ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்க. 385 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு and 2 gift ஜெயிச்சீங்க. Congratulations. அடுத்தது ஸ்ரீநிதி 80 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. வாங்க ஸ்ரீநிதி. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணனும் உங்களுக்கு தெரியும். I mean I say one box, but நீங்க 2 3 4 எவ்வளவு பாக்ஸஸ் வேணாலும் ஓபன் பண்ணலாம். luck depends on the luck. பட் அதுக்கு முன்னாடி நீங்க எங்க கிட்ட சொல்லிட்டீங்க you are a classical dancer. சோ நீங்க டான்ஸ் ஆடணும். கண்டிப்பா. வாங்க.
you. Very well done. நீங்க classes எடுத்துட்டு இருக்கீங்க, ஸ்கூல் நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஆமா மேடம். ரைட். இப்போ நீங்க டான்ஸ் காமிச்சிட்டீங்க, ஆனா நீங்க ஓடி எத்தனை பாக்ஸஸ் ஓபன் பண்றீங்க அந்த கலை காமிக்கணும். கண்டிப்பா. ரெடி? 1 நிமிஷம் டைம் இருக்கு. கோ. திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி சுத்துங்க சுத்துங்க. சுத்துங்க சுத்துங்க. இல்ல ரோல் ஆயிண்டே இருக்கு. ட்ரை பண்ணுங்க. ஓபன் ஆகல? ஆகாது. ரெடி? இப்போ இதுல என்ன இருக்கு உங்களுக்கு? டடாங். ஓ, பொன்மணி வழங்கும் வெட் கிரைண்டர் உங்களுக்கு. Congratulations. Thank you very much. 100 points ஜெயிச்சிட்டீங்க and ஒரு வெட் கிரைண்டர் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. So congratulations. ஆனா என்னன்னா இப்போ நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். ஏன்னா இவங்க ஓடுறாங்களா, ஆனா இவங்களை பார்த்து நான் டயர்ட் ஆயிட்டேன். இப்போ நான் லாஸ்ட் ரவுண்ட் இது. இந்த ரவுண்ட்ல முடிவாக இன்னைக்கு யார் இங்க இருந்து ஜெயிச்சிட்டு போறாங்க. கிஃப்ட் ஹேம்பர்ஸ் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா ஃபைனல்ல நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கான டைட்டில் ஜெயிச்ச உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பரிசு இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இட் கேன் பி எனிதிங். இன்னைக்கு என்ன இருக்குன்னு தெரியல, கடைசியில தான் தெரியும். பட் லெட்ஸ் see the scores. விஜயசாந்தி நீங்க 295 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. ரஞ்சனி நீங்க 185 பாயிண்ட்ஸ். யாஸ்மின் லீடிங்ல இருக்கீங்க வித் 385 பாயிண்ட்ஸ். அண்ட் ஸ்ரீநிதி நீங்க 180 பாயிண்ட்ஸ். இந்த ரவுண்ட்ல பாயிண்ட்ஸ் எப்படி வேணாலும் மாறும். ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கர் லோவஸ்ட் ஸ்கோர் மேக்கரா இருக்கலாம், லோவஸ்ட் ஸ்கோர் மேக்கர் வினராவும் இருக்கலாம். ஆனா இது எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி ரவுண்ட் தான் தெரியும். ஏன்னா இந்த ரவுண்ட் அப்படி. திஸ் ரவுண்ட் இஸ் கால்ட் கண்ணாமூச்சி. இந்த ரவுண்ட்ல பின்னாடி மறுபடியும் ஒரு பிக்சர் வரும். ஆனா அந்த பிக்சர் ரொம்ப தெளிவா கிளியரா இருக்கும். 10 செகண்ட்ஸ்க்காக அந்த பிக்சர் அங்கதான் இருக்கும். 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த படம் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்பேன். பஸ் ரவுண்ட் இது. உங்க டேபிள்லயே பஸ்ஸஸ் இருக்கு. கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் உங்க பஸ்ஸஸ் பிரஸ் பண்ணிட்டு எனக்கு பதில் கொடுங்க. ரெடி? லெட்ஸ் ப்ளே கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி ஆட்டம். ஃபர்ஸ்ட் பிக்சர் ஆன் தி போர்ட். and 1 and உங்களுக்கான கேள்வி. இந்த படத்தில் இருக்கும் ரோபோ எந்த கையில் டீ கப் பிடிச்சிருக்காரு? ரஞ்சினி நீங்க இத பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல ரோபோ டீ கப் பிடிச்சிருந்தாரு. ஷூர்? ரைட் ஆர் லெஃப்ட் பாப்போம். Left hand, and that's the right answer. உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் and அந்த 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யாஸ்மின் நீங்க தான் கொடுக்கணும் because you have been the highest score maker. so நீங்க 50 பாயிண்ட்ஸ் அங்க கொடுத்திருக்கீங்க. யாஸ்மின் நீங்க இப்போ 335 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க and ரஞ்சினி நீங்க 235. ready for the next second picture please. உங்களுக்கான கேள்வி. படத்தில் ஆரஞ்சு கலர் டாப் போட்டிருக்கும் பெண் அணிந்திருக்கும் ஸ்கர்ட் கலர் என்ன?
Ranjini, you again. 3 ப்ரௌன் கலர். ப்ரௌன். brown color. Orange top போட்டுக்கிற பொண்ணு brown color skirt போட்டிருக்கா. Right answer na மறுபடியும் 50 plus, wrong answer na 50 minus. Picture. நாலாவது ஆரஞ்சு கலர் டாப். அது ஸ்கர்ட் கலர் என்னங்க? உங்க ஊர்ல அது பிரவுனுங்களா? உன் குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தஞ்சொல்ல பச்சை பசும் சோலையிலே பாடி வந்த பைங்கிளியே. அது பிளாக்ங்க எங்க ஊர்ல. உங்க ஊர்ல பிரவுன்னா எனக்கு தெரியலீங்க. So 50 minus and you're back to 185. அவங்க பாயிண்ட் திருடி அது விட்டுட்டாங்க பாருங்க. Yeah. Ready for the third picture on the board. Three, 2 and 1. Ready and உங்களுக்கான கேள்வி. இந்த படத்தில் இருக்கும் வாத்து பொம்மையின் கலர் என்ன? யாஸ்மின். மஞ்சள் கலர். மஞ்சள் கலர். ஓகே, வாத் வந்து மஞ்சள் கலர்ல இருந்தது. And right or wrong? Yes, மஞ்சள் கலர். Right answer. So you get 50 points and under 50 points, second highest score maker. Vijay Shanti with 295 நீங்க கொடுக்க போறீங்க. So உங்களிருந்து 50 points யாஸ்மினுக்கு போய்டும். So you stay with 245. Yasmin back to 385. கடைசி picture வரப்போகுது. Ready? Picture. And 1. Last கேள்வி. இந்த கேள்விக்கு யார் சரியான பதில் கொடுக்கறாங்கன்னு பாப்போம். And உங்களுக்கான கேள்வி. இந்த படத்தில் பெண் குழந்தைகள் மொத்தம் எத்தனை? விஜயசாந்தி 6. 6 பெண் குழந்தைங்க. எங்க? கரெக்ட். எங்க இருந்தாங்க? 5 பேர் நின்னுட்டு இருந்தாங்க. ஒரு பாப்பா வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா. ரைட் ஆர் ராங் பாப்போம். பெண் குழந்தைங்க. ரைட் ஆன்சர். விஜயசாந்தி உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் திருப்பி யாஸ்மின் கொடுக்க போறாங்க. So your score is back to 295. ஆனா என்னன்னா சரியான பதில் கொடுத்தீங்களால ஜெயிக்க முடியலன்னா ஒரு வருத்தம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஸ்கோர்ஸ் பாத்தீங்கன்னா விஜயசாந்தி நீங்க 295, ரஞ்சினி 185 பாயிண்ட்ஸ், ஸ்ரீநிதி 180 பாயிண்ட்ஸ். And இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கான winner Yasmin with 335 points. யாஸ்மின் இங்க இருந்து நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கான டைட்டில் ஜெயிச்சிட்டு போறாங்க. எல்லாரும் கிஃப்ட் ஹேம்பர்ஸ் வாங்கிருக்கீங்க. பட் யாஸ்மின் நீங்க எப்பவுமே இப்படிதானா? ஆபீஸ்ல எப்படி ரஞ்சினி பேச்சு இருக்காதா? ஐயோ நல்லா பேசுவா. ஐயோ நிறைய நிறைய பேசுவாளா? நிறைய பேசுவா. குரல் கேக்குமா? கேட்காத அளவுக்கு பேசுவா. சரி, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல? கிஃப்ட் கொடுத்துருக்கோம். ஆனா என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க போறோம். ஏன்னா வெயில் ஆரம்பிச்சாச்சு. அதுக்காக உங்களுக்கு ஏசி. கங்க்ராச்சுலேஷன். இல்ல இது வேண்டாமா? வேணுமா? அதான் எந்த சந்தோஷத்தை பாருங்க. இப்போ என்ன சொல்லுங்க? ஏசி ஜெயிச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஏசி ஜெயிச்சிருக்கீங்க. அது என்ன? ரொம்ப ஹாப்பி மேம். பாவம் உங்க வீட்ல இருக்கிறவங்க
உங்ககிட்ட இருந்து எந்த ரியாக்ஷன் வாங்கணும்னு தெரியாம ரொம்ப தவிச்சிட்டு இருப்பாங்க. இல்ல பரவாயில்ல, முடிஞ்சிச்சு. போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. ஆல்ரைட். இன்னைக்கு யாஸ்மின் நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கான டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. பட் நெக்ஸ்ட் எபிசோட்ல யார் எவ்வளவு ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். And I'll see you in the next episode of நம்ம வீட்டு மகாலட்சுமி. அது வரைக்கும் குட் நைட் and take care. அடியே தாறுமாறா தாவுற முதலு என் நெஞ்சுக்குள்ள நின்னுக்கிட்டு ஊதுற விசிலு குமிச்சி கொண்டா போட்டு கூவுற குயிலு என் தண்டவாளம் கண்டமாக ஓட்டுற ரயிலு குறும்பு பைய புள்ள கிணத்துக்குள்ள வந்து கப்பல் விடாத திருட்டு பைய புள்ள திறந்த வீட்டுக்குள்ள கண்ணம் போடாத பால் கட்டமன் அள்ளி பாக்கெட்டு வச்சிருக்க கண்டுக்காம கம்பிட்டாத மாமா இப்படி கொஞ்சுதே ஏமா இப்படி மிஞ்சுற அடியே அண்ணக்கிளியே கொடியே கட்டு பச்சை கொடியே கொடியே அங்க இப்ப நடியே நீ சொன்னபடியே நீ பொங்காலு கடியே சரி போனா போது ஒரு என் சைஸுக்கு ஒரு ஒட்டியான கொடுத்துறேன். டைரக்ட் பண்றதுக்கு ஒட்டியான வரையில கேட்பாங்களா? என்னத்த சொல்வேனுங்க படுமாங்க ஊரதுங்க படுமாங்க உரட்டுங்கோ தை சாதம் ரெடி பண்ணுங்க